கியூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது அன்பும் ஆனந்தமும் கலந்த வணக்கங்கள். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் தலைப்பு மகர ராசியின் வாழ்க்கை ரகசியங்கள், கருவறை முதல் கல்லறை வரை. மௌனமாக உழைத்து மெதுவாக உயர்ந்து இறுதியில் வெற்றியின் உச்சியை அடையும் தன்மை கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள். இவர்கள் வாழ்க்கை என்பது சாதாரண பயணம் அல்ல. அது பொறுமை, போராட்டம், பொறுப்பு மற்றும் பேராசையின் கலவையாக இருக்கும் ஒரு அதிசயமான வாழ்க்கை பாதை. சிறுவயது முதல் முதிய வயது வரை, காதல் முதல் குடும்பம் வரை, பணம் முதல் புகழ் வரை, மகர ராசியின் மறைக்கப்பட்ட பல உண்மைகளையும் ஆச்சரியமான வாழ்க்கை ரகசியங்களையும் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். அப்படியானால் இந்த சுவாரஸ்யமான ஆன்மீக பயணத்தை இப்போது தொடங்கலாம். மகர ராசியின் அடிப்படை அமைப்பு மற்றும் அதன் ஜோதிட ரகசியங்கள். கால புருஷனுக்கு 10ஆம் வீடாக விளங்கும் மகர ராசியே ஆயுள் காரகனும் கர்ம பலன்களை வழங்குபவருமான சனி பகவான் ஆட்சி செய்கிறார். அதனால் மகர ராசிக்காரர்கள் பொதுவாக ஒழுக்கம், பொறுப்பு, பொறுமை மற்றும் கடின உழைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஜோதிடத்தில் மகரம், ரிஷபம் மற்றும் கன்னி ஆகியவை திரிகோண வீடுகளாக கருதப்படுகின்றன. இந்த அமைப்புகள் வாழ்க்கையில் முன்னேற்றம், நிலைத்தன்மை மற்றும் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடியவை. அதேபோல் மகரம், மேஷம், கடகம் மற்றும் துலாம் ஆகியவை கேந்திர வீடுகளாக அமைந்துள்ளன. இந்த வீடுகளில் கிரகங்கள் வலிமையாக இருந்தால் அதிகாரம், மதிப்பு, தொழில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை உயர்வு போன்ற நற்பலன்கள் கிடைக்கும். மீனம், மிதுனம், சிம்மம் மற்றும் தனுசு ஆகியவை மறைவு வீடுகளாக கருதப்படுகின்றன. இந்த இடங்களில் நல்ல கிரகங்கள் இருந்தாலும் அவற்றின் முழு பலன்கள் உடனடியாக கிடைக்காமல் சற்று தாமதமாக வெளிப்பட வாய்ப்பு உள்ளது. மகர ராசிக்கான கிரக நிலைகள் மற்றும் அதன் ஆழமான பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களின் நிலைமை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதேபோல் மகர ராசியிலும் ஒவ்வொரு கிரகமும் தனித்துவமான பலன்களையும் தாக்கங்களையும் வழங்குகின்றன. மகர ராசியில் சூரியன் பகை நிலையை பெறுகிறார். அதனால் சில நேரங்களில் அதிகாரம், அகங்காரம் அல்லது தந்தை தொடர்பான விஷயங்களில் சவால்கள் உருவாகலாம். சந்திரன் மற்றும் புதன் சமநிலையை பெறுவதால் சிந்தனை, பேச்சுத்திறன் மற்றும் மனநிலைகளில் சமநிலை காணப்படும். செவ்வாய் இந்த ராசியில் உச்சநிலையை அடைவதால் துணிவு, செயல்திறன், நிர்வாக திறன் மற்றும் போராட்ட மனப்பாங்கு அதிகரிக்கும். வியாழன் இங்கு நீச்ச நிலையை பெறுவதால் சில சமயங்களில் முடிவெடுப்பதில் தாமதம் அல்லது ஆன்மீக சிந்தனைகளில் குழப்பம் ஏற்படக்கூடும். சுக்கிரன், ராகு மற்றும் கேது ஆகியவை நட்பு நிலையை பெறுவதால் பொருளாதாரம், அனுபவம், வாழ்க்கை முன்னேற்றம் மற்றும் மறைமுக யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். சனி பகவானுக்கு ஆட்சி வீடாக இருப்பதால் மகர ராசிக்காரர்கள் பொறுமை, கட்டுப்பாடு, விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் உயரக்கூடியவர்கள் ஆகிறார்கள். மகரம் என்பது ஒரு நில ராசி மட்டுமல்ல. மன உறுதி, சுய கட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கையை வெல்லும் சக்தி நிறைந்த ஒரு வலிமையான ராசி. மகர ராசியின் நட்சத்திர அமைப்பு மற்றும் அதன் தனிச்சிறப்புகள். ஒவ்வொரு ராசிக்கும் அதன் ஆழமான சக்தியை நிர்ணயிப்பதில் நட்சத்திரங்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. அதேபோல் மகர ராசியும் சில சக்தி வாய்ந்த நட்சத்திர பாதங்களின் அமைப்பால் உருவாகியுள்ளது. மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரத்தின் 2ஆம், 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்கள் இடம்பெறுகின்றன. அதேபோல் திருவோண நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் முழுமையாக மகர ராசியில் அடங்குகின்றன. மேலும் அவிட்ட நட்சத்திரத்தின் முதல் மற்றும் 2ஆம் பாதங்களும் இந்த ராசியின் பகுதியாக அமைந்துள்ளன. இந்த நட்சத்திர அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஒழுக்கம், பொறுப்பு உணர்வு, நிர்வாக திறன், ஆன்மீக சிந்தனை மற்றும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற தீவிர மனப்பாங்கை வழங்குகின்றன. ஒவ்வொரு பாதத்திற்கும் தனித்தனி குணாதிசயங்களும் வாழ்க்கை பலன்களும் உள்ளன. அதனால் ஒரே மகர ராசியாக இருந்தாலும் நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் வாழ்க்கை அனுபவங்கள் மாறுபடக்கூடும். மகர ராசியினரின் குணாதிசயங்கள் மற்றும் தனித்துவமான இயல்புகள்.
மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசக்கூடியவர்கள். மனதில் என்ன இருக்கிறதோ அதை நேராக சொல்லும் இயல்பு இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இவர்கள் கடின உழைப்பை நம்புபவர்கள். எந்த ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டாலும் அதை அடையும் வரை விடாமுயற்சியுடன் போராடுவார்கள். தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முன்னேறக்கூடிய மன வலிமை இவர்களுக்குண்டு. மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கவர்ச்சியான தோற்றமும் மாநிறமும் கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அவர்களின் அமைதியான அணுகுமுறையும் தன்னம்பிக்கையும் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ஒருவரை பார்த்தவுடனேயே அவர்களின் குணநலன்களை எடை போட்டு புரிந்து கொள்ளும் திறமையும் மகர ராசியினருக்கு இருக்கும். யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை விரைவாக கணிக்கக்கூடிய கூர்மையான பார்வை இவர்களின் சிறப்பாகும். அதனால் மகர ராசியினர் வெறும் உழைப்பாளிகள் மட்டுமல்ல, வாழ்க்கையை நிதானமாக ஆராய்ந்து வெற்றியை நோக்கி நகரும் புத்திசாலிகளும் ஆவர். மகர ராசியின் வாழ்க்கை பயணம் மற்றும் கால மாற்றங்கள். மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது அனுபவங்கள், போராட்டங்கள் மற்றும் இறுதியில் கிடைக்கும் பெரிய வெற்றிகளால் நிரம்பிய ஒரு வலிமையான வாழ்க்கை பாதை. பொதுவாக மகர ராசியினரின் இளமை பருவம் செல்வச் செழிப்புடனும் வசதிகளுடனும் அமையும். குடும்ப ஆதரவு, நல்ல வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கையை பற்றிய பெரிய கனவுகள் இந்த காலத்தில் உருவாகும். ஆனால் நடுத்தர வயதில் சில பொருளாதார சவால்கள், பொறுப்புகள் மற்றும் மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடும். இந்த காலம் மகர ராசியினரின் பொறுமையையும் மன வலிமையையும் சோதிக்கும் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும். இருந்தாலும் மகர ராசியினரின் மிகப்பெரிய பலம் எந்த சூழ்நிலையிலும் தளராமல் தொடர்ந்து முன்னேறுவது. அதனால் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் மிகப்பெரிய உயர்வு, செல்வம் மற்றும் நிலையான மரியாதையை அடையும் வாய்ப்பு அதிகம். மேலும் சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஆழமான சிந்தனை, தீர்க்கதரிசன மனப்பாங்கு மற்றும் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் விஷயங்களை முன்கூட்டியே உணரும் திறனும் உருவாகும். அதனால் மகர ராசியினர் மெதுவாக வளர்ந்தாலும் இறுதியில் வாழ்க்கையை வெற்றி மற்றும் மதிப்புடன் நிறைவு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக மாறுகிறார்கள். மகர ராசியின் அறிவு, திறமை மற்றும் தலைமைத்துவ ஆற்றல். மகர ராசிக்காரர்களுக்கு புத்தகப் படிப்பை விட வாழ்க்கை பட்டறிவு அதிகமாக இருக்கும். அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் இவர்களிடம் இயல்பாகவே காணப்படும். ஒரே ஒரு துறையில் மட்டும் அல்லாமல் பல துறைகளில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் மகர ராசியினர். தொழில், நிர்வாகம், கலை, வணிகம் அல்லது பொது வாழ்க்கை, எந்த துறையிலும் தங்களுக்கான தனி அடையாளத்தை உருவாக்கும் திறமை இவர்களுக்கு இருக்கும். மேலும் தலைமை பொறுப்புகளை ஏற்கும் ஆற்றலும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களை வழிநடத்தும் திறன், பொறுப்புடன் செயல்படும் மனப்பாங்கு மற்றும் முடிவெடுக்கும் திறமை காரணமாக உயர்ந்த பதவிகளுக்கு செல்லும் வாய்ப்பும் அதிகம். மகர ராசியினரின் மற்றொரு சிறப்பு அவர்களின் கற்பனை வளம், நகைச்சுவை உணர்வு மற்றும் புதுமையான சிந்தனைகள். எப்போதும் புதிய யோசனைகளுடன் செயல்பட விரும்பும் இவர்கள் சாதாரண விஷயங்களிலும் தனித்துவத்தை உருவாக்கக்கூடியவர்கள். அதனால் மகர ராசியினர் வெறும் உழைப்பாளிகள் மட்டும் அல்ல, அறிவு, அனுபவம் மற்றும் படைப்பாற்றலை இணைத்து வெற்றியை உருவாக்கும் திறமையாளர்களும் ஆவர். மகர ராசியின் பேச்சுத்திறன், உறவுகள் மற்றும் சுயமரியாதை. மகர ராசிக்காரர்கள் மனதில் இருப்பதை நேராக பேசக்கூடியவர்கள். எதை நினைக்கிறார்களோ அதை மறைமுகமின்றி வெளிப்படையாக சொல்லும் இயல்பு இவர்களிடம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் தேவையற்ற வம்புகளிலும் கருத்து முரண்பாடுகளிலும் சிக்கிக் கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகலாம். ஆனால் இவர்களின் பேச்சில் பொய்மை இருக்காது. நேர்மை மற்றும் உண்மைத்தன்மைதான் மகர ராசியினரின் மிகப்பெரிய பலமாகும். மகர ராசியினரின் வாழ்க்கையில் காணப்படும் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், இவர்களின் வீட்டு சுற்றுப்புறங்களில் பெரும்பாலும் குளம், ஏரி, ஆறு அல்லது ஏதாவது நீர்நிலைகள் அமைந்திருக்கும் வாய்ப்பு அதிகம். நட்பில் மகர ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால்
இறுதி வரை அவர்களுக்கு துணையாக நிற்பார்கள். ஆனால் எதிரிகளாக மாறுபவர்களுக்கு மிகவும் கடினமானவர்களாகவும் தங்களின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர்களாகவும் காணப்படுவார்கள். மேலும் மகர ராசியினர் சுயமரியாதைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தங்களின் கண்ணியத்தையும் மதிப்பையும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க விரும்ப மாட்டார்கள். அதனால் மகர ராசியினர் வெறும் நேர்மையானவர்கள் மட்டுமல்ல, உறவுகளில் உண்மையையும் வாழ்க்கையில் சுயமரியாதையையும் காக்கும் வலிமையான மனிதர்களும் ஆவர். மகர ராசியின் தோல்வி, வெற்றி மற்றும் மன வலிமை. மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் சவால்களும் அனுபவங்களும் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு தோல்விகள் வந்தாலும் அதனால் முழுமையாக துவண்டு போகாத மன உறுதி இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். ஒருமுறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றல் மகர ராசியினருக்கு இயல்பாகவே இருக்கும். தோல்வியை முடிவாக பார்க்காமல் அதனை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் போராடத் தொடங்குவார்கள். அதனால் தான் வாழ்க்கையில் தாமதமாக இருந்தாலும் நிலையான வெற்றியை அடையும் ராசியாக மகரம் கருதப்படுகிறது. மகர ராசியினரிடம் மனிதாபிமான உணர்வு அதிகமாக இருக்கும். மற்றவர்களின் துயரத்தை புரிந்து கொள்ளும் மனமும் உதவி செய்ய வேண்டும் என்ற இரக்க குணமும் இவர்களிடம் காணப்படும். மேலும் தெய்வ நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சிந்தனைகளும் மகர ராசியினரின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறும் மனப்பாங்கு இவர்களின் தனிச்சிறப்பாகும். அதனால் மகர ராசியினர் வெறும் போராட்ட வீரர்கள் மட்டுமல்ல, தோல்வியை வெற்றியாக மாற்றும் மன வலிமையும் மனிதநேயமும் கொண்ட அரிய மனிதர்களும் ஆவர். மகர ராசியின் பொருளாதார நிலை மற்றும் பண நிர்வாக திறன். மகர ராசிக்காரர்கள் பொதுவாக பணத்தின் மதிப்பை நன்றாக அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பாமல் பல வழிகளில் வருமானம் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். தொழில், வியாபாரம், முதலீடு அல்லது கூடுதல் வருமான வாய்ப்புகள் எதிலிருந்தும் முன்னேற்றத்தை உருவாக்க முயற்சிப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் படிப்படியாக பொருளாதார நிலைத்தன்மையை அடையும் வாய்ப்பும் அதிகம். ஆனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் மனதிற்குள் ஒரு பொருளாதார அழுத்தம் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலை தொடர்ந்து இருக்கக்கூடும். இன்னும் அதிக பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை எப்போதும் உழைக்கத் தூண்டும். இதன் காரணமாக சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தத்தையும் தாங்களே உருவாக்கிக் கொள்ள வாய்ப்பு உள்ளது. ஆனால் அதே கவனமும் பொறுப்புணர்வும் தான் இவர்களை வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக உயர்த்தும் முக்கிய காரணமாகவும் மாறுகிறது. அதனால் மகர ராசியினர் வெறும் பணம் சம்பாதிப்பவர்கள் மட்டுமல்ல, எதிர்காலத்தை முன்னரே சிந்தித்து வாழ்க்கையை பாதுகாப்பாக கட்டியெழுப்ப விரும்பும் புத்திசாலிகளும் ஆவர். மகர ராசியின் தொழில், திறமை மற்றும் வாழ்க்கை உயர்வு. மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பு, பொறுப்பு உணர்வு மற்றும் திட்டமிட்டு செயல்படும் திறமையால் தொழில் வாழ்க்கையில் தனித்துவமான முன்னேற்றத்தை அடைவார்கள். ஒழுக்கமும் கணக்கு பார்ப்பதிலும் திறமையும் அதிகமாக இருப்பதால் வங்கி மற்றும் பொருளாதார துறைகளில் சிறப்பாக செயல்படும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும். அதேபோல் கல்வித்துறை, நிர்வாகம் மற்றும் அரசியல் போன்ற பொறுப்பான துறைகளிலும் உயர்ந்த நிலையை அடையும் வாய்ப்பு அதிகம். மற்றவர்களை வழிநடத்தும் தலைமைத் திறன் இவர்களின் முக்கிய பலமாகும். மகர ராசியினருக்கு ஆழமான சிந்தனை மற்றும் ஆராயும் மனப்பாங்கு இருப்பதால் ஆராய்ச்சி, விஞ்ஞானம், எழுத்து மற்றும் பகுப்பாய்வு சார்ந்த துறைகளிலும் பெரிய சாதனைகள் செய்யக்கூடியவர்கள். ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு மனப்பான்மை இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டும். அதனால் மகர ராசியினர் சாதாரண உயர்வை மட்டும் நோக்குபவர்கள் அல்ல. தங்களின் உழைப்பு, அறிவு மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் நிலையான வெற்றியையும் பெரிய மதிப்பையும் பெறக்கூடியவர்கள். மகர ராசியின் ஆர்வம், தொழில்நுட்ப அறிவு மற்றும் நட்பு வட்டம். மகர ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஆழமாக சிந்திக்கும் குணம் கொண்டவர்கள். அதனால் விஞ்ஞானம், என்ஜினியரிங், தொழில்நுட்பம் மற்றும் வானியல் போன்ற அறிவு சார்ந்த துறைகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள்.
புதிய விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஒரு விஷயத்தின் பின்னாலுள்ள உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இதனால் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு திறன்களில் மற்றவர்களை விட தனித்துவமாக விளங்குவார்கள். மகர ராசியினரின் மற்றொரு முக்கியமான குணம் ரகசியங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு இருக்கும் திறமை. யாராவது நம்பிக்கையுடன் பகிர்ந்த விஷயங்களை வெளியில் கூறாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் நம்பகத்தன்மை இவர்களிடம் இருக்கும். நட்பு வட்டத்தை பார்த்தால் மகர ராசியினருக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருக்கும் சில நண்பர்களே மிகவும் உண்மையானவர்களாகவும் வாழ்க்கையின் இறுதி வரை துணையாக இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் மகர ராசியினர் வெறும் அறிவாளிகள் மட்டுமல்ல, நம்பிக்கையை காக்கத் தெரிந்த ஆழமான சிந்தனையும் உண்மையான உறவுகளையும் மதிக்கும் சிறந்த மனிதர்களும் ஆவர். மகர ராசியினர் வணங்க வேண்டிய தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக பலன்கள். மகர ராசியை சனி பகவான் ஆட்சி செய்வதால் இந்த ராசிக்காரர்கள் ஆன்மீக நம்பிக்கையுடன் வாழும்போது வாழ்க்கையில் பல தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது. மகர ராசியினர் குறிப்பாக சனி பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடியது. சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றி வழிபடுவது மன அமைதி மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். அதேபோல் ஆஞ்சநேயர் வழிபாடும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை தரும். இதனால் மன தைரியம், எதிரிகளை சமாளிக்கும் சக்தி மற்றும் தடைகளை வெல்லும் ஆற்றல் அதிகரிக்கும். சிவபெருமான் மற்றும் காலபைரவர் வழிபாடும் மகர ராசியினருக்கு சிறப்பான பலன்களை வழங்கும். கடன் பிரச்சினைகள், மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கை தடைகள் குறைய இந்த வழிபாடுகள் உதவும் என்று நம்பப்படுகிறது. மேலும் விநாயகர் வழிபாடு தொடங்கும் காரியங்களில் வெற்றியையும் தடையின்மையையும் தரக்கூடியதாக கருதப்படுகிறது. மகர ராசியினர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டால் வாழ்க்கையில் பொறுமை, மன வலிமை மற்றும் நல்ல முன்னேற்றம் படிப்படியாக அதிகரிக்கும். அதனால் மகர ராசியினருக்கு தெய்வ வழிபாடு என்பது வெறும் பக்தி மட்டுமல்ல, வாழ்க்கையை சமநிலையுடன் முன்னேற்றும் ஒரு பெரிய ஆன்மீக சக்தியாகவும் அமைகிறது. அக்யூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ நேயர்களே, இதுவரை நாம் பார்த்தது மகர ராசியின் வாழ்க்கை, குணாதிசயங்கள், வெற்றி, போராட்டம் மற்றும் ஆன்மீக ரகசியங்கள் பற்றிய ஒரு ஆழமான பயணம். மகர ராசியினர் மெதுவாக முன்னேறினாலும் நிலையாக உயர்ந்து வெற்றியை அடையும் தன்மை கொண்டவர்கள். பொறுமை, கடின உழைப்பு, மன உறுதி மற்றும் தன்னம்பிக்கை இவையே இவர்களின் உண்மையான அடையாளம். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி கொண்டவர்கள் மகர ராசியினர். இது மகர ராசியின் வாழ்க்கை பயணம், கருவறை முதல் கல்லறை வரை. உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம். நன்றி. வணக்கம்.